சி பாருங்க, அலுமினியம் ரியாக்ஷன் வித் காப்பர் குளோரைட் கிவ்ஸ் அலுமினியம் குளோரைட் அண்ட் காப்பர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரைட். இப்போ நமக்கு என்ன தெரியணும் அப்படின்னா, அலுமினியம் தெரியும் Al பிளஸ் நல்லா கவனியமா காப்பர் குளோரைடு சும்மா தான் கொடுத்துருக்காங்க. அது காப்பர் 1 குளோரைடா காப்பர் 2 குளோரைடா கொடுக்கல. நான் ரெண்டையுமே வச்சு உங்களுக்கு சொல்லி தரேன். ஃபர்ஸ்ட் காப்பர் 1 குளோரைடு பார்ப்போம். CuCl அதாவது குப்ரஸ் குளோரைடு ரியாக்ட் ஆச்சுன்னா நமக்கு அலுமினியம் குளோரைடு பிளஸ் காப்பர் கிடைக்குது. ரைட். இப்போ அதே மாதிரி என்ன சொல்றேன் நான், குப்ரிக் குளோரைடு அதையும் போட்டு சொல்லி கொடுத்துறேன். Al ரியாக்ஷன் வித் CuCl2. நான் ஏன் போடுறேன்னா அது காப்பர் 1 குளோரைடா காப்பர் 2 குளோரைடா கொடுக்கல, அதனால சார் இங்க போடுறேன். ரைட். என்ன ப்ராடக்ட் எனக்கு AlCl3 plus Cu. சரி ரைட். இப்போ வாங்க பேலன்ஸ் பண்ணுவோம். அலுமினியம் இங்க 1 இருக்கு, இங்க 1 இருக்கு, பேலன்ஸ் ஆயிடுச்சு. ரைட். இங்க குளோரின் எத்தனை இருக்கு, நமக்கு 1 தான் இருக்கு. இங்க குளோரின் 3 இருக்கு. அப்ப என்ன பண்ணணும், முன்னாடி 3 போடுங்க. அப்படி முன்னாடி 3 போட்டா காப்பர் 3 ஆயிடுச்சு. இங்க காப்பர் 1 இருக்கு. அப்ப காப்பர் என்ன பண்ணுங்க, இங்க 3 போடுங்க. இப்ப அடுத்தது பாருங்க, இதுவே காப்பர் 2 குளோரைடா இருந்தா எப்படின்னு பார்ப்போம். Al1 முடிஞ்சுச்சு. ரைட். இங்க Cl 2 இருக்கு, இங்க Cl 3 இருக்கு. இங்க ஆடாவும் ஈவனா இருக்கும். என்ன பண்ண, ரெண்டுமே என்ன பண்ணணும், ஈவனா மாத்தணும். அப்ப என்ன பண்ணுங்க, இங்க 2 ஆல் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 2 3s are 6 ஆயிரும். அப்ப இங்க 3 போடுங்க. இங்க என்ன ஆயிரும், 6 ஆயிரும். இங்க 2 போடுறதுனால அலுமினியம் 2 ஆயிருச்சு. அப்ப இங்க 2 போட்டுக்கங்க. அடுத்து காப்பர் இங்க 3 இருக்கு, இங்க 3 போட்டுக்கங்க. பேலன்ஸ் ஆயிடுச்சா? நான் ரெண்டையுமே வச்சு சொல்லி கொடுத்துருக்கேன், எதுனாலும் எழுதிக்கலாம். சப்போஸ் மென்ஷன் பண்ணாங்க காப்பர் 1 குளோரைடு இல்லனா குப்ரஸ் குளோரைடுனா CuCl போடுங்க. காப்பர் 2 குளோரைடு ஆர் குப்ரிக் குளோரைடு போட்டாங்கன்னா CuCl2 போடுங்க. சரியா?